இன்னைக்கு உங்கள் கையில் இருக்க இந்த 100 ரூபாயோட வேல்யூ இன்னும் 5 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாயா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேக் ஃபுல்லாக வாங்குற க்ரோசரி இன்னைக்கு அதே 100 ரூபாய்க்கு 2 பாக்கெட் கூட வராது. மில்க், பெட்ரோல், ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லாம் ராக்கெட் வேகத்தில் ஏறிடுச்சு. ஆனால் நம்ம சேலரி சைக்கிள் வேகத்தில் தான் போகுது. ஸோ உங்கள் பணம் வளருதா இல்லை சைலண்ட்டாக கரையுதா? இன்னைக்கு இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். இன்னைக்கு வீடியோவில் இன்ஃப்ளேஷன் சொல்கிற இந்த இன்விசிபிள் தீஃப் பற்றி 4 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்ஃப்ளேஷன்னா சிம்பிளாக என்ன? செகண்ட், ஏன் பணத்தோட வேல்யூ குறையுது? தேர்ட், நம்ம லைஃப் ஸ்டைலை அது எப்படி பாதிக்குது? நாலாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி நம்ம பீட் பண்ணி நம்ம பணத்தை காப்பாற்றுறது? ஃபர்ஸ்ட், இன்ஃப்ளேஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா சேவ் மணி லெஸ் திங்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2010 நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போனால் 50 ரூபாய்க்கு பாப்கார்ன், கோக்குன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி அதே தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் பாக்கெட்டே 200 ரூபாய். பொருள் அதே தான், குவான்டிட்டியும் அதே தான், ஆனால் அதை வாங்குகிற ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டே இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஒருத்தர் பாக்கெட்டில் இருந்து பணத்தை திருடாமல் உங்கள் பணத்தோட பையிங் பவரை திருடுற வேலை தான் இது. ஏன் எல்லா பொருளோட ரேட்டும் ஏறுது? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. மோர் மணி சேசிங் ஃபியூவர் குட்ஸ். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்க. 10 சாக்லேட் தான் இருக்குது. எல்லார்கிட்டையும் 10 ரூபாய் இருக்குது. ஸோ சாக்லேட் ப்ரைஸ் 10 ரூபாய். சடனாக எல்லாத்துக்கும் லாட்ரி அடித்து எல்லார் கையிலையும் 100 ரூபாய் வந்துருச்சு. ஆனால் கையில் இருக்கிற சாக்லேட் இன்னும் அதே 10 தான். இப்போ எல்லாரும் எனக்கு கூடுன்னு போட்டி போடுவாங்க. அப்போ கடைக்காரன் என்ன பண்ணுவான்? சாக்லேட் ரேட்டை 50 ரூபாவாக ஏற்றிடுவான். எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் அதிகமாகி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் பர்ச்சேசிங் பவர். உங்களோட 100 ரூபாய் நோட்டை பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பவர் வருஷம் குறையும். 2000 100 ரூபாய்க்கு ஒரு பேக் ஃபுல்லாக க்ரோசரிஸ் வாங்கலாம். 2024 100 ரூபாய்க்கு ஜஸ்ட் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல். பணம் அதே தான், ஆனால் அதை வச்சு நீங்கள் வாங்குகிற பொருள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது உங்கள் சேவிங்ஸை ஸ்லோ பாய்சன் மாதிரி கொள்ளும். ஸோ இப்போ தான் ஷாக் ஆகிற விஷயம் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு 5% சேலரி ஹைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் 7% இருந்தால் உங்கள் சேலரி ஹைக்கை விட இன்ஃப்ளேஷன் அதிகம். அப்படின்னா ஆக்சுவலி உங்கள் சேலரி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்டர் பட் யூ ஆர் பிகமிங் புவரர் வித்தவுட் நோயிங் இட். சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதை விட வேகமாக போகுது. இதை யார் எஃபெக்ட் பண்ணணும்னு தெரியுமா? எவ்ரி ஒன். லாஸ்ட் இயர் 10,000க்கு இருந்த வீடு இன்னைக்கு 12,000. வெஜிடபிள்ஸோட விலை பற்றிலாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் நார்மல் இன்ஃப்ளேஷனை விட 10 to 12% வேகமாக ஏறுது. கடைசியில் மிடில் கிளாஸோட சேவிங்ஸ் எல்லாம் இந்த பில்ஸ் கட்டுறதுலையே போயிடுது. அப்போ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? அப்படின்னா இருக்குது. நீங்கள் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும். டோன்ட் ஜஸ்ட் சேவ். பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்கிறது ஸ்லோ சூசைட் மாதிரி. அங்கே கிடைக்கிற 3% இன்ட்ரெஸ்ட்டை இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டு போயிடும். நெக்ஸ்ட், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பணத்தை சேவ் பண்ணுறதை விட க்ரோ பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி. ஹிஸ்டாரிக்கலி ஸ்டாக் மார்க்கெட் லாங் டேர்மில் 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டூல். ஃபோர்த் ஒன், எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்கள் பணத்தை இன்ஃப்ளேஷனை விட வேகமாக வளர்க்கும். சம்மரி என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். அதை தடுக்க முடியாது, ஆனால் அதை விட வேகமாக நம்ம ஓடலாம். ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.